ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் வீடியோக்கு ஒரு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, 4 விதமான முறைகள் என்னென்ன இந்த 2.0 இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இதில் மொத்தம் 2 ஸ்கீம் வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அர்பனுக்காக மற்றும் ரூரலுக்காக, கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துக்காக வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நகர்ப்புறத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா PMAY அர்பன் 2.0 அப்படிங்கிறது தான். ஸோ இதில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கைட்லைன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு PMAY 2.0 ஸ்கீம் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வருது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செப்டம்பர் 2024 தான் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ரூவல் எல்லாமே கிடைச்சது. ஸோ இந்த அர்பன் ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வகையான அஃபோர்டபுள் ஹவுசிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் BLC அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் AHP. அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் ARH இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். மொத்தம் 4 வகையான ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PMAY அர்பன் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பெனிஃபிஷரி லெட் PLC AHP ARH ISS இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 112 பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஸ்கோப் என்ன, கவரேஜ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி இதோட மெத்தடாலஜி எந்த வகையிலெல்லாம் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க, இதோட மெக்கானிசம் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்க. நான் வீடியோவில் சுருக்கமாக வந்து சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா. ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி தான் 4 வகையான ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் 4 வகையான திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் BLC அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EWS பெனிஃபிஷரி டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஆன் ஓன் லேண்ட். அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓன் லேண்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க, சொந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் லேண்ட் பட்டா ரைட்ஸ் டு த லேண்ட்லெஸ் பை ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. அதாவது யார் பேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் கண்டிப்பாக வந்து பட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோடேக் த கன்ஸ்ட்ரக்ஷன் டேஜ் ஆஃப் த ஹவுஸ் பை பெனிஃபிஷியரி. அதாவது நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ, அதாவது உங்கள் நிலத்தில் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்தோட ஜியோடேக் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட் இஸ் லிங்க்டு டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தளம் போட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லர் எழுப்பியிருக்குன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாச்சுரி அப்ரூவல்ஸ் இஃப் நீடட். ஏதாவது கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாச்சுரி ஏதாவது வேணும், பெனிஃபிட்ஸ், அரசாங்கோட பெனிஃபிட்ஸ் ஏதாவது சட்டத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு அப்ரூவல் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த அப்ரூவல் நீங்கள் வாங்குறீங்க கவர்மெண்ட் மூலமாக அப்படின்னாலுமே கண்டிப்பாக அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் ஆஃப் டெண்டபிள் ஸ்லம்ஸ் வித் ஹவுசிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏதாவது ஸ்லம் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் அதாவது BLCயில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 lakhsக்குள்ளே இருக்கணும். அதாவது ஆண்டு வருமானம் 3 lakhsக்குள்ளே இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் AHP அப்படின்னு சொல்லுது. EWS பெனிஃபிஷரி டு பர்ச்சேஸ் அண்ட் அவைல் அலாட்டட் ஹவுஸ் இன் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பை பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் ஏஜென்சிஸ் அண்டு பேசட்டல் ஏஜென்சிஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கட்டின வீட்டை வாங்குறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் கட்டின வீடாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்குறதுக்கான வசதியெல்லாம் செய்து தரப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லம் ஏரியாவில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரீடெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டால்மெண்ட் ஸ்லம் ஏரியாவில் எல்லாமே கொடுக்க போகிறாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் அதாவது ARH. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் கட்டின வீட்டை நீங்கள் ரெண்டுக்கு
ஸ்டே பண்ணுறீங்க, ரெண்டாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அதாவது கவர்மெண்ட் கட்டின ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் நீங்கள் வந்து வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ லைஃப் லாங் இருக்கிற மாதிரி அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு ரெண்டும் வந்து பே பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்னாக பார்த்தீங்கன்னா மாடல் 2, அதுவே தனியார் நிறுவனங்கள் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ அப்படி வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நம்ம தங்கினாலும் பார்த்திங்கன்னா அதுக்கான வாடகையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ISS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ISS பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில், அதாவது வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்கோட வேல்யூ அப்படின்னா 35 லட்சம் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா லோன் போட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு, ஸோ அதை கட்டி முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அதாவது 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அதுலேயும் 3 கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. அதில் என்னென்னா EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஆனுவல் இன்கம் LIG அதாவது லோயர் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், அது 6 lakhsக்குள்ளே. மிடில் இன்கம் குரூப் அது 9 lakhsக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்சிடி அப் டு 1.8 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடு கட்டுறீங்க அப்படின்னா 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளே கட்டியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 40%, செகண்ட் ஸ்டேஜில் 40%, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 20% கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பில்லர் எழுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 40%, அதாவது 2 லட்சம் அப்படின்னா உங்களுக்கு 80,000 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதோட ஸ்கீம் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அதாவது நம்ம சொன்ன மாதிரியே PLC AHP ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அதோட கைட்லைன்ஸ், அதாவது அந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிஷின் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PDF லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.